వైకుంఠపురవాసం పంకజనేత్రం పరమపవిత్రం శంఖచక్రధర చిన్మయ రూపం వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం. పాహి పాండవ పక్షం కౌరవ మదహరణం పాహి పాండవ పక్షం కౌరవ మదహరణం బాహుపరాక్రమ పూర్ణం బాహుపరాక్రమ పూర్ణం అహల్య శాప భయ నివారణం వెంకటాచలనిలయం వైకుంఠపురవాసం పంకజనేత్రం పరమ పవిత్రం பெரிய திருமொழியில் ஒரு பாசனம். துளங்கு நீன்மொழி அரசர்தம் குரலில் தொண்டை மன்னவன் தென்திருளொருவருக்கு உளங்குள் அன்பினோடு இன்னொருள் சிறந்து அங்கோடு நாளிகை ஏழுடன் இருப்பார் வழங்கொள் மந்திரம் அட்டவருக்கு அருளி செய்தவார் அடியே நெறிந்து உலகம் அளந்த பொன்னடி அடைந்துரிந்தேன் அடிபொழில் அரங்கத்தம்மானே அப்படின்னு பெரிய திருமொழியில் ஒரு பாசுரம். தொண்டைமான் சக்கரவர்த்தியுடைய பிரபாவத்தை அந்த பாசுரத்துல திருமங்கிகர்வல் சொல்றார். தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவன் இந்த தட்சிண தேசத்துக்கு பெரிய ராஜாவா இருக்கிறான். அவனுக்கு திருவேங்கடமுடையான் மேல ரொம்ப அத்தியந்த பிரீத்தி. அப்படி பிரீத்தியோடு இருக்கிற பக்தர்களை பார்த்த பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால பெருமாளும் ரொம்ப அன்போடு இருக்கிறார் தொண்டைமான் சக்கரவர்த்திகிட்ட. ரெண்டு பேரும் நட்போட பழகிறார். பெருமாளும் திருவேங்கடமுடையானும் தொண்டைமான் சக்கரவர்த்தியும் ரொம்ப நட்போடு பழகிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா நண்பர்கள் அப்படின்னா அவளுக்குள்ள இருக்கிற விஷயங்களை அவ பகிர்ந்துக்கிறது வழக்கம். அதனால திருவேங்கடமுடையார் தன்கிட்ட இருந்த சங்கு சக்கரங்களை அந்த தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுக்குறார். தொண்டைமான் சக்கரவர்த்தி, நீ தான் பெரிய ராஜா சக்கரவர்த்தி, அதனால சங்கு சக்கரங்கள் நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன், அதனால உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அது பிரயோஜனப்படும், நீ வச்சுக்கோ. எதிரிகள்லாம் வருவா, அவனுக்கு சங்கு சக்கரம் இருந்தது அப்படின்னா நீ அதை கொண்டு எதிர்க்கலாம் அப்படின்னு தங்கிட்ட இருந்த சங்கு சக்கரங்களை பெருமாள் தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார். நீ எங்கேயும் கீழே வைக்க கூடாது அப்படின்னு சொல்றான். அப்படி பெருமாள் கிட்ட இருந்த திருவேங்கடமுடையான் கிட்ட இருந்த சங்கு சக்கரங்கள் தொண்டைமான் சக்கரவர்த்திட்ட கொடுத்து அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்றான். அப்புறம் ஒரு சமயத்துல அந்த சங்கு சக்கரங்களை கீழே வச்சிடலாம். சில தோரணத்துல அந்த அங்கேயே சங்கு சக்கரம் அங்கேயே தங்கிடுது. அப்ப அந்த காலம் இது எப்போ, இதெல்லாம் திருமங்கையாழ்வாருடைய காலத்துக்கு முன்னாடி. அப்ப இருந்தே திருவேங்கடமுடையான் கையில சங்கு சக்கரம் இல்லை. ஏன் இல்லைன்னு இதுதான் காரணம். தொண்டைமான் சக்கரவர்த்தி கொடுத்துட்டார். அது யார் சொல்றா அப்படின்னா திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்துல எடுத்து காட்டுகிறார். அப்படி பெருமாள் கிட்ட சங்கு சக்கரம் இல்லாம போயிடுது. அப்புறம் காலங்கள் வர்றது, கலியுகம் வந்துருது. கலியுகத்துல திருவேங்கடமுடையான பாக்குற கையில சங்கு சக்கரம் இல்ல. இன்னொன்னு திருவேங்கடமுடையானுடைய விக்கிரகம் திரிபங்கியா இருக்கிறது, 3 இடத்துல வளைஞ்சு இருக்கிறது. மேல ஆனந்த விமானத்துல பார்த்தீங்கன்னா கருட வாகனம் இருக்காது, சிம்மம் தான் இருக்கும். அப்ப பெரிய மத பூசல் வந்துடுது. இது திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு சில பேர், இது பெருமாள் தான் அப்படின்னு சில பேர், சில பேர் இல்லை இது சிவன் அப்படின்னு சில பேர். பின்னாடி திருவேங்கடமுடையானுடைய அர்ச்சா விக்கிரகத்துல மூலவருடைய திருமேனில பின்னாடி சுருள் சுருளா
கேசபாசங்கள் காணப்படுறது அதனால சிவபெருமான் தான் சிலையோடு இருக்கிறாரு. இல்ல திரிபங்கியா இருக்கிறனால இது அம்பாள், இது வந்து பாலா திரிபுர சுந்தரி அப்படின்னும். இங்க சுவாமி புஷ்கரணி இருக்கிறது. சுவாமி அப்படின்னா அது சுப்பிரமணியன் குறிக்கும், அதனால இது முருகன் அப்படின்னு பெரிய கலவரம் வந்துருது. இப்போ ராமானுஜருடைய காலத்துல மத கலவரம் அந்த சமயத்துல. அப்போ அங்க திருவேங்கடமடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் ராமானுஜருடைய மாமாவா இருக்கிற பெரிய திருமலா நம்பி. அவர் அந்த விஷயத்த ராமானுஜருக்கு சொல்ற. அப்ப ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல ஆச்சாரிய பீடத்துல அவர் தான் இருக்கிறார். இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் திருவேங்கடத்துல இந்த மாதிரி பூசல் வர்றது அப்படின்னு. இப்ப சுவாமி வந்து திருவேங்கடத்துக்கு போற, இந்த பூசலை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காக சுவாமி போற. போய் இதுக்கு பிரமாணம் எங்க இருக்கிறது அப்படின்னா ரிக்வேதத்துல பிரமாணம் இருக்கிறது. ரிக்வேதமே திருவேங்கடமுடையான பத்தி குறிக்கிறது. நம்ம ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் இருக்கிறது. எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கு. அதெல்லாம் எடுத்து சுவாமி எடுத்து பறக்க உபன்யாசம் பண்ணுகிறார். பிரமாணங்களை காட்டுறாங்க. ரிக்வேதமே காட்டியிருக்கிறது இவர் தான் திருவேங்கடமுடையார் நாராயணன் அப்படின்னு. ஆனா வாதத்துக்கு வந்தா ஒத்துக்குவா, விதண்டாவாதத்துக்கு என்னைக்கு தீர்வு, அதனால ஒத்துக்க மாட்டேங்கிற. பிரமாணங்கள் எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ சரி பிரமாணங்கள்ல இதை எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாம். எல்லாரும் அந்த தெய்வங்களுக்குரிய ஆயுதங்களை பண்ணிருக்க. ஏன்னா திருவேங்கடமுடைய கையில சங்கு சக்கரம் இல்லை, அதான் பெரிய பிரச்சனையா எடுத்து. அப்ப அந்தந்த தெய்வங்களுக்குள்ள ஆயுதங்கள் எல்லாம் பண்ணி வைக்கலாம். ராத்திரி கர்ப்ப கிரகத்துல அதெல்லாம் வச்சுக்கிட்டு திருக்காபிஷேகத்தெல்லாம் எந்த தெய்வமோ அது அந்த ஆயுதத்தை தரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் சங்கு சக்கரங்களை பண்ணி, அதே மாதிரி சைவர்கள் வந்து சிவனுக்குடைய மழு மான் அதெல்லாம் பண்ணி வைக்கிறா, சூலாயுதம் எல்லாம் பண்ணி வைக்கிறா, வேல் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கர்ப்ப கிரகத்துல சேர்த்து திருக்காபிஷேகத்திட்டார். காலையில சுப்பிரபாத சேவைக்கு அந்த திருவாசல் திறந்தோம் அப்படின்னா திருவேங்கடமுடையான் இன்னைக்கு சேவை சாதிக்கிற மாதிரி சங்கு சக்கரங்களோட சேவை சாதிக்கிற. அப்போ மழை யார் அப்படின்னு தெரியாத ஒரு இக்கட்டான சம்பந்தம் வந்தப்போ, திருமலையில பெரிய கழகம் வந்தப்போ அந்த திருவேங்கடமுடையானே நாராயணன் அப்படின்னு ஸ்தாபிச்சது நம்ம சுவாமி தான். அப்போ அந்த சுவாமிக்கு அந்த திருவேங்கடமுடையானுக்கே சங்கு சக்கரங்களை கொடுத்தவர் பாஷ்யக்காரரான ராமானுஜர் தான். அப்ப அதுதான் எத்தனையோ கைங்கரியங்கள் பண்ணியிருக்க திருப்பதியில சுவாமி. ஆனா இருக்கிறக்குள்ள பெரிய கைங்கரியம்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுவாமி திருவேங்கடமுடையார் நாராயணன் அப்படின்னு ஸ்தாபிச்சு அவருக்கு சங்கு சக்கரத்தை அனுகிரகம் பண்ணது சுவாமியுடையவர் பண்ண பெரிய கிருப்பை. அதனாலதான் அவருடைய திருமஞ்சன கட்டியத்துல கூட அப்பன் அப்படின்னா திருவேங்கடமுடையார், அப்பனுக்கு சங்காலி கொடுத்தான் வாழியே அப்படின்னு அவருக்கு வாழி திருநாமத்திலும் இருக்கு. அப்படி திருவேங்கடமுடையானுக்கு சங்கு சக்கரத்தை கொடுத்தவர். இன்னைக்கு நமக்கும் அந்த திருக்கோலத்துல சேவை சாதிக்கிற திருச்சங்கு சக்கரத்தை யார் சங்கு சக்கரத்தை கொடுப்போம் அப்படின்னா ஒரு ஆச்சாரியன் தான் கொடுப்பார். சங்கு சக்கர லாஞ்சனம் ஒரு ஆச்சாரியன் தான் கொடுப்பார். அப்போ அவர் அங்க ஆச்சாரிய ஸ்தானத்தில் எழுதியிருக்காரு. அதனாலதான் நீங்க போனீங்கன்னா திருவேங்கடமுடையானுடைய சன்னதியில ராமானுஜர் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா சின்முத்திரையோட ஒரு பாஷ்யக்காரர் ஆச்சாரியனை போல சேவை சாதிப்பார். ஏன்னா சங்கு சக்கரத்தை கொடுத்தவர் அவர் தான். இப்படி நமக்கு சேவை சாதிக்கிறார். இது புஷ்ப மண்டபத்துல புஷ்ப மண்டபங்கிறது திருவேங்கடம், அதுல உடையவர் பண்ண பெரிய கைக்கு. அப்படியே நீங்க தொடங்கிக்கோ.